எத்தனை சதவீதம் வரும்? 12%. இப்பதான் உண்மையான விஜய் ரசிகர் நீங்க. மொத்தம் 35 கிலோ பாடி வச்சுட்டு 30 பேர் அடிக்கலாம். அவ்வளவு பேர் விழுந்துருவான். வில்லம் பூரா அடி வாங்குறதுக்கே இருக்கா சினிமாவில். விஜயகாந்த் 29 எம்எல்ஏ எப்படி வந்தது? தனியா ஜெயிச்சிருக்க முடியுமா? ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார். சினிமாக்காரன் பூரா என்ன பண்ணுவாங்க? தலைவரே நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் முதலமைச்சர், இப்படிதான் சினிமாக்காரன் பூரா சொல்லுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தாரு. ஒரு பெரிய மாபெரும் கூட்டம்லாம் வந்து கூடி அமித்ஷா என்ன சொன்னார்னா, எப்பாடு பட்டாவது திமுகவை ஆட்சிக்கு வராமல் செய்துவிட வேண்டும். இதுதான் அமித்ஷாவுக்கு RSS கொடுத்த அசைன்மெண்ட். அதிமுகவை கூட்டணி சேர்க்கணும், அடுத்து விஜய கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் அதிமுக ஸ்வீப் அடிக்கும் இல்லையா? கூட்டணிகள் கொண்டு வர வேண்டிய வேலை எடப்பாடி கையை மீறி போயிடுச்சு. யாருக்கு கட்டுப்படுறது? அமித்ஷா நினைத்தால் செய்யலாம். ரெண்டாவது அமித்ஷா என்ன சொல்றாரு? 90 சீட் எனக்கு கொடுத்துருங்கிறது. மொத்தம் 234 90 சீட்னா எடப்பாடிக்கு வெறும் 140 சீட்டு தான். அந்த சீட்டு என்ன சீட்டுனா கோயில் அங்க இருக்கணும், முஸ்லீம் அதிகமா இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? இந்துக்கள் அதிகமா. இதுதான் நான் 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் நாங்க கேட்கிற சீட்டை கொடுத்துருக்கோம். கோன் பண்ணாத்தே என்ன வேணா பண்ணிடுவேன், அவ்வளவு பேர் உள்ள போயிருவீங்க. யார்கிட்ட மிரட்டுறாரு? வேலு பண்ணிக்கிட்டு. என்ன காரணம்? குஷ்பு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனோம், கௌதமி போனோம், விஜயதாரணி பழைய காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி போனோம், அண்ணாமலை போனோம், நயினா நாகேந்திரன் போனோம், சரத்குமார் போனோம். எங்க பாஜக கோட்டாவில் இவ்வளவு பேர் உள்ள போகணும். இதை எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? இவர்கள் பூரா திமுகவை எதிர்க்கிற மாதிரி தெரியல, நம்ம எதிர்ப்பதற்காக ஒரு களம் தயாராகிறது. நம்ம கட்சியை ஒன்றும் இல்லாம அதனால அவரு ரொம்ப மன வருத்தத்துக்கு. எடப்பாடி பேசவே இல்லையா? காரணம் அவரு யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாரு. ஒருவேளை அமித்ஷா ஆளா இருக்குமோ, அண்ணாமலை ஆளா இருக்குமோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தாரு. ஒரு பெரிய மாபெரும் கூட்டம்லாம் வந்து கூடி அவர் வந்து தமிழகத்தில் இது நடக்கல அது நடக்கல, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 26க்கு அப்புறம் மாறும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி. அது இல்லைம்மா, அமித்ஷா என்ன சொன்னார்னா, எப்பாடு பட்டாவது திமுகவை ஆட்சிக்கு வராமல் செய்து விட வேண்டும். இதுதான் இப்போ ஹாட் டாபிக். எப்பாடு பட்டாவது திமுகவை ஆட்சிக்கு வராமல் செய்ய வேண்டியது என்னுடைய முதல் வேலைங்கிறது. இது தான் அமித்ஷாவுக்கு RSS கொடுத்த அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்டுனா, மீண்டும் திமுக வந்தால் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வலிமை பெறும். இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை இரு அவைகளிலும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான ஒரு லாபி உருவாகும். இதை எப்படியாவது தடுப்பதற்கு நீங்கள் யாரை கூட்டணி சேர்க்கணும்? அதிமுகவை கூட்டணி சேர்க்கணும், அடுத்து விஜயை கூட்டணி சேர்க்கணும். சேர்ந்தால் மட்டும்தான் அதிமுக ஸ்வீப் அடிக்கும் இல்லையா? இதைத்தான் அமித்ஷாவுடைய வார்த்தை. என்ன? எப்பாடு பட்டாவது. எதுக்கு பாடுபடணும்? விஜயை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கடுமையாக பாடுபடணும். விஜய்க்கு கடுமையான நெருக்கடியாக விஜய்க்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கணும். எப்படியாவது அவருக்கு கூட்டணிகள் கொண்டு வர வேண்டிய வேலை எடப்பாடி கையை மீறி போயிடுச்சு. யாருக்கு கட்டுப்படுறதுக்கு? அமித்ஷா நினைத்தால் செய்யலாம். இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு? எப்பாடு பட்டாவது கொண்டு வரணுங்கிறாரு. ரெண்டாவது அமித்ஷா என்ன சொல்கிறாரு? 90 சீட் எனக்கு கொடுத்துருங்கிறார். மொத்தம் 234 90 சீட்னா எடப்பாடிக்கு வெறும் 140 சீட்டு தான். 140 சீட்டில் நீங்கள் எப்படி தான் 40 சீட்டு தோத்துரும், 100 சீட்டு தான் ஜெயிக்கும். அப்போ மெஜாரிட்டி இருக்கு. அப்போ நீங்கள் மெஜாரிட்டி யார்கிட்ட போகணும்? விஜய்கிட்ட போகணும், இல்லை பிஜேபிகிட்ட போகணும். இந்த நிலையை உருவாக்கினால்தான்
எப்பாடுபட்டாவது திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்த அமித்ஷாவால் எடப்பாடியை கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். அவங்க ரெண்டு வேலை இருக்கு. ஆட்சி நடத்த முடியும். திமுகவையும் ஒழிக்கணும், அதே நேரத்தில் எடப்பாடியும் ஒழிக்கணும், அதிமுகவையும் ஒழிக்கணும். இதற்காக இப்போ மேஜர் பார்ட்னராக அமித்ஷா சென்னை வந்து போவது இதுக்கு தான். பொங்கல் கொண்டாடுவது இதுக்கு தான். சங்கராந்தி கொண்டாடுவது இதுக்கு தான். பூப்பறிக்கிற நோம்பிக்கு வர்றது இதுக்கு தான் அமித்ஷா. இப்போ அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எனக்கு 40 சீட்டை கொடுத்துருங்க, 40 சீட்டு விஜய் கொடுத்துருவோம். இந்த ப்ராசஸில் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா 40 சீட்டு தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்ற சீட்டு, சரியா? அப்போது தொகுதிக்கு ஒரு சீட்டை கொடுத்துருங்கிறார். அந்த சீட்டு என்ன சீட்டுனா கோயில் அங்கே இருக்கணும், முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? இந்துக்கள் அதிகமாக. இதுதான் நான் 39 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் நாங்கள் கேட்குற சீட்டை கொடுத்துருங்க. அந்த சீட்டு கோயில் இருக்கக்கூடாது, கோயில் முகமதியர்கள் இருக்கக்கூடாது, கோயில் இருக்கணும். இப்போ எடப்பாடி என்ன பார்க்குறாரு, இவர்கள் திமுகவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் வரக்கூடாதுன்னு அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இது இப்போ எடப்பாடி அமித்ஷா புதுக்கோட்டைக்கு வருகிற பொழுது எங்கே உட்காந்துட்டார்? எடப்பாடியில் சேலத்தில் உட்காந்துட்டார். வேலுமணி அனுப்புகிறாரு. வேலுமணிகிட்ட போன பிறகு அமித்ஷா கோவப்படுறாரு. என்னை யார் நினச்சிட்டு இருக்க? கோன் பண்ணாத்தே, என்ன வேணா பண்ணிடுவேன், அவ்வளோ பேர் உள்ளே போயிடுவீங்க. யார்கிட்ட மிரட்டுறாரு? வேலுமணிக்கிட்ட. என்ன காரணம்? எடப்பாடி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாரு, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு. நாங்கள் பட்டியல் தயார், இந்த எங்கள் பட்டியலில் குஷ்பு எம்எல்ஏ சட்டசபைக்கு போகணும், கௌதமி போகணும், விஜயதாரணி பழைய காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி போகணும், அண்ணாமலை போகணும், நயினா நாகேந்திரன் போகணும், சரத்குமார் போகணும். எங்கே? பாஜக கோட்டாவில் இவ்வளோ பேர் உள்ளே போகணும். அவர்கள் போனால் அதிமுகவுக்கு எதிராக பெரிய வலு வந்துடும். இதை எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இவர்கள் பூரா திமுகவை எதிர்க்கிற மாதிரி தெரியல, நம்ம எதிர்ப்பதற்காக ஒரு களம் தயாராகிறது, நம்ம கட்சியை ஒன்றும் இல்லாமல். அதனால் அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார். யார் போனாலும் பேசுறது இல்லை. நீங்கள் ஒருவர் போய் நேற்றுக்கு விஜய் கட்சி சென்டர் எடப்பாடி பார்க்க போயிருக்கார். எடப்பாடி பேசவே இல்லையா? எடப்பாடி பேசவே இல்லையா? காரணம், அவர் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாரு. ஒருவேளை அமித்ஷா ஆளாக இருக்குமோ, அண்ணாமலை ஆளாக இருக்குமோ, நயினா நாகேந்திரன் ஆள் அனுப்பிச்சிருப்பாரோ, இப்படியான மனநிலைக்கு வந்துட்டார். பாஜக தான் நம்மளை உளவாக்கர் அனுப்பிச்சிருப்பானோ, இவன் பூரா பாஜக ஆளா இல்லை அதிமுக ஆளா, இப்படின்னு அவர் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த குழப்பத்தில் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி, நமக்கு 150 சீட்டு, 160 சீட்டு, 40 அது ஒரு 30, 70 சீட்டை தர்றங்கிறாரு. எங்களுக்கு 90 சீட்டு வேணும். விடாப்பிடியாக நிற்கிறாரு அமித்ஷா. அமித்ஷாவுடைய விடாப்பிடியை அமித்ஷா ஜெயிக்க போகிறாரா, எடப்பாடி ஜெயிக்க போகிறாரா? இந்த போராட்டத்தில் அதிமுக ஜெயிக்க போதா? இந்த போராட்டத்தில் எந்த முடிவுக்கும் வர முடியாத நிலையில் இப்போ எடப்பாடி இருக்கார். அமித்ஷாவுடைய அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது. விஜயை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலை யார்கிட்ட இருக்கு? அமித்ஷாவிட்டு இருக்கு. விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால்தான் திமுக தோற்கடிக்க முடியும். ஏன்னா விஜய்கிட்ட ஒரு 10% வாக்கு இருக்குது. அதிமுகவுக்கு தேவை 4% வாக்கு, அதிகமாக 6% வாக்கு இருக்குது. இந்த 6% வாக்குகளை அதிமுக என்டிஏ கூட்டணி பெற்றால் மட்டும்தான் இந்த கூட்டணி கரையேறும். நீங்கள் புதுக்கோட்டையில் உட்கார்ந்துட்டு அமித்ஷா என்ன சொல்கிறாரு, என்டிஏ தலைமையில் ஆட்சி, சேலத்தில் உட்கார்ந்து அதிமுக தலைமையில் ஆட்சி. அப்போது வெல்லப்போவது எடப்பாடியா அமித்ஷாவா? இந்த போராட்டம். ஆனால் இப்போ அமித்ஷாவை பேக் அடிக்கிறார். எங்கே பேக் அடிக்கிறாருன்னா, பாண்டேன்னு ஒரு ஒரிசாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை இங்கே எடப்பாடி அனுப்புகிறார். அவர் தான்
ஒரிசா தேர்தலை நடத்தியவர், பாஜகவை ஆட்சி கொண்டு வந்தவர். டெல்லி தேர்தலை நடத்தியவர் இந்த தேஜுபா பாண்டே. பீகார் தேர்தலை நடத்தியவர். எல்லா இடத்துலையும் பாஜகவை ஜெயிக்க வச்சவர் யார்? இந்த பாண்டே. அவரை பார்க்கவே முடியாது, போ மிரட்டி விட்டார் எடப்பாடி. சரி, யாரையும் அனுப்புறது? பியூஷ் கோயல் அனுப்பு. பியூஷ் கோயலை எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்தியா பாகிஸ்தான் வார், மறைமுக யுத்தம். யார் இதில் வெற்றி வரப்போவது? பாண்டே வாபஸ் பெற்றதில் எடப்பாடி வெற்றி அடைந்திருக்கிறார். பியூஷ் கோயல் வேலுமணி தங்கமணி எடப்பாடிக்கு வேண்டிய நபர், அவரை பொறுப்பாக போட்டிருக்காங்க. அப்போது எப்படி இப்போ பொறுப்பான நபர் இந்த அதிகாரத்துக்கு வந்தாலும், அதிமுகவுடைய தேர்தல் பங்கீட்டு குழுக்கு வந்தாலும், எடப்பாடி நீங்கள் மரத்து மேலேயே உட்காந்துருக்கார், இறங்கவே மாட்டேங்கிறார். ஏன்? பெரும்பான்மை 118 வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? பல துரோகிகள் கட்சிக்குள்ளேயே ஏற்ற மாதிரி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அண்ணாமலை அந்த கும்பலில் இருக்கார். இப்படி மஞ்சள் கண்ணாடியை போட்டு பார்த்ததெல்லாம் மஞ்சள், காமால கண்ணனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சள். இப்படி ஒரு குழப்பத்தில் எடப்பாடியுடைய நிலைமை. எடப்பாடி இவர்கள் கேட்கிற 40 தொகுதி, நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதி. இப்போ விஜயுடைய கணக்கு அதே தான், ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதி. 40 சீட்டு கொடுக்க போகிறாங்க. 40 சீட்டில் பாஜகவும் தொகுதிக்கு ஒரு சீட்டை கேட்குறாங்க, விஜய் தொகுதிக்கு ஒரு சீட்டு கேட்குறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு? பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் முஸ்லீம் இருக்கக்கூடாது, கோயில் இருக்கணும். இவருக்கு முஸ்லீம் இருக்கக்கூடாது, கோயில் இருக்கணும். அவருக்கு முஸ்லீம் இருக்கக்கூடாது, கோயில் இருக்கணும். புதுசாக தான் கோயிலை கட்டணும், இல்லைன்னா முஸ்லீமை பூரா வெளியேற்றணும். இல்லை, ஆனால் பேசும்போதெல்லாம் விஜய் வந்து பாசிச பாஜகன்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாரு. பாஜகவோடலாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரியான பிம்பத்தை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காருல, அவங்களோட எப்படி கூட்டணியில் போவாங்க? இல்லைம்மா, விஜயை பொறுத்த வரைக்கும் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாது. முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணும்னா 30 முதல் 35% வாக்கு வேணும். இந்த வாக்கு எங்கிருந்து தேடுவீங்க? மொத்தமே தமிழ்நாட்டில் போலாகிறதே 70% தான். 30% பூத்துக்க வர்றதில்லை. அப்போது 25 திமுக அதிமுக கூட நிரந்தர வாக்கு வங்கி. 25 50 மீது 20 அனைத்து கட்சி. அனைத்து கட்சியில் சீமா கம்யூனிஸ்ட்டு, லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டு, ரைட் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, வைகோ, ராமதாஸ், வாசன், தேமுதிக எல்லாம் சேர்ந்து 20%. நான் நேரடியாகவே கேட்குறேன், 35 எங்கேருந்து எடுப்பீங்க? நேரடியாக ஸ்ட்ரைட்டாக கோட்டைக்கு, நேரடியாக பனையூர் விட்டு கோட்டை ஈஸியாக அப்படியே நேராக போய் அங்கே ஏறிடுறது, ஹெலிகாப்டர் போய் இறங்கிடுறது. கார் கூட லேட் ஆகும், லெக்ஸஸ் காரே லேட் ஆகும். நம்ம கடத்தல் மாளிகிட்ட சொன்னால் ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிடுவார். பனையூர் விட்டு செக்ரட்டரி விட்டு பனையூர். இனிமேல் முதலமைச்சர் ஹெலிகாப்டர் தான் போவார். நல்லதானே சார்? நல்லதான். கீழே அவன் கீழே வந்து அழுக்கு சட்டை போட்டவன், எண்ணெய் காஞ்சவன், ஏழை வாழையெல்லாம் பார்க்கணும். ஹெலிகாப்டரில் போய்ட்டு ஹெலிகாப்டர்லேயே பார்த்துக்கலாம். அந்த போகிறான் பாரு, அவன் தான் இவன் தான் பார்த்துக்கலாம்ல. மழை வெள்ளம் வரும்போது முதலமைச்சர் போகிற மாதிரி. அப்போது இந்த 35% இல்லை 30 போடுங்க. 30 எங்கேருந்து வரும்? ஒரு கணக்கை தான் சொல்லுங்களேன். எனக்கு கணக்கே தெரியாது, நான் கணக்கு வாத்தியாரியே படிக்கிறேன். சொல்லுங்கள், எங்கேருந்து வரும் 35? 30 எங்கேருந்து வரும்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதர கட்சிகள்ல இருந்து ஓட்டு போடுறவங்க அவங்களுடைய ஒரு சதவீதம் வந்து இவர் பக்கம் வர்றதுக்கு எத்தனை சதவீதம் வரும்? ஒரு 12%. இப்போதான் உண்மையான விஜய் ரசிகர். நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க. இந்த 12% முதலமைச்சர் நாற்காலி பண்ணிட முடியுமா? ஆதவர்ஜுனாலிருந்து நிர்மல் குமார் வரைக்கும் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? சாத்தியமா? சினிமாவில் சாத்தியம். சினிமாவில் மொத்தம் 35 கிலோ பாடி வச்சுட்டு 30 பேர் அடிக்கலாம், அவ்வளோ பேர் விழுந்துருவான். வில்லம் பூரா அடி வாங்குறதுக்கே இருக்கா சினிமாவில். நிஜ வில்ல எல்லாத்தையும் அடிப்பான், ஆனால் சினிமாவில் அவ்வளோ பேர் அடி வாங்குவான். 35 கிலோ பாடி, 3 பாதாம் பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு, 2 கோதுமை தோசை, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. யார் சொல்கிறான்? 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிற விஜயுடைய டாக்டர் டைட்டீஷியன் சொல்கிறான். மொத்த பாடியே எடை போட்டால் அவ்வளோதான் வரும். இவர் 35 பேர் அடிக்க முடியுமா? அப்போ இதுதான்
சினிமா. அரசியலில் சாத்தியமா? இல்லை. அப்போ நீ எங்கே போனோம்? அதிமுக கூட்டணிக்கு போனால் உனக்கிட்ட ஒரு 25-30. விஜயகாந்துக்கு என்ன வந்தது? இதே தான். விஜயகாந்துக்கு 29 எம்எல்ஏ எப்படி வந்தது? தனியாக என்ன ஜெயிச்சிட முடியுமா? ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார். சிங்கிள் மேனாக போயிட்டு வந்தார். அதிமுகவோட கூட்டணி வைத்த பிறகுதான். அப்போ இதுதான் இயற்கையான ட்ரெண்டு. இதை சினிமாக்காரன் பூரா என்ன பண்ணுவான்? தலைவரே நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் முதலமைச்சர், இப்படி தான் சினிமாக்காரன் பூரா சொல்லுவான். ராமராஜன் இப்படி தான் சொல்லி ஓச்சே ஓடி இப்போ எடுப்பு சாப்பாடு ஏதாவது ஹோட்டலில் போல தான் உட்காந்துட்டு இருக்கார். ஒரு ரூபாய் சாப்பாடு கொடுக்கறக்கு ஆள் இல்லை. நீதாயா கரகாட்டக்காரன் ஓடுது, ஊர் ஊரா ஓடிச்சா. ஜெயலலிதா எம்பி சீட் கொடுத்தது, அடிதாயா முதலமைச்சர். ரைட். இன்னொரு முதலமைச்சர், என் மாமியார் முதலமைச்சர் ஆகாமல் செத்து போவான்னு சொல்லி மாமியார் இன்னும் உசுரோடு இருக்கார், சரத்குமார். ராத்திரி 3 மணிக்கு கனவு வந்தது, மோடிட்டு போக சொன்னார். இப்போ மோடிட்டு போனார், என்ன பிடி கூட கிடைக்கல. முதலமைச்சர் ஆயிட முடியுமா? இப்படி சிவாஜி ஆக முடியல, கார்த்திக் ஆக முடியல, விஷால் ரெட்டி ஆக முடியல, ரொட்டி ஆக முடியல, சப்பாத்தி ஆக முடியல. யாரும் முதலமைச்சர் ஒரே ஒருவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு பெரியார் போட்ட விதை மரமாகி நின்றுது. திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது. இப்போ நீ உனக்கு யார் விதை போட்டிருக்கா? கொப்பா விதை போட்டாரா? எஸ்ஐசி கூட தொடர்பே இல்லை. சோசிகாரன் தான் விதை போட்டுருக்கான். அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக விஜய் பாஜக கூட்டணி ஒரே ஒரு வாய்ப்பு 3 பேருக்குமே, விஜய்க்கு சரி பாஜகவுக்கும் சரி எடப்பாடி 3 பேரும் ஒரே வட்டத்துக்குள் வந்தால் திமுகவை வீழ்த்தலாம். இதுதான் இப்போ எடப்பாடி ஒரு கணக்கு, விஜய் ஒரு கணக்கு, அமித்ஷா ஒரு கணக்கு. இந்த கணக்குகளெல்லாம் ஜனவரி இறுதியில் ஒன்றாக்கப்படுகிற பொழுதுதான் இவர்கள் எப்பாடுபட்டாவது, அமித்ஷா சொல்கிறாரா, அந்த எப்பாடுபட்டாவதுங்கிறது இப்படித்தான். நெல்லிக்காய் மூட்டைகளை ஒன்றாக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு? அமித்ஷாவுக்கு வந்திருக்கு. அமித்ஷா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்கெல்லாம் வேற ஃபோன் பண்ணி எல்லாம் விஷ் பண்ணார் அப்படின்றது வேற பரபரப்பாக போச்சு. அது அடுத்த கட்டம். அது எதிரே பாஜக 100 வருட அரசியலை உன்னிப்பாக பைனாக்குலர் வச்சு பார்ப்பான். அதிமுகவுடைய ஆட்டம் முடிந்த பிறகு, எதிர்கட்சிய வரிசையில் திமுக வந்த பிறகு அடுத்த கனிமொழி ஆட்டம் ஆரம்பிக்கும். உதயநிதி கட்டுப்பாட்டில் கண்டிப்பாக கனிமொழி வரமாட்டார், நேரு வரமாட்டார், காந்தி வரமாட்டார், மூர்த்தி வரமாட்டார், செந்தில் பாலாஜி வரமாட்டார். அத்தனை பேர் எங்கே போயிடும்? அவ்வளோ பேரும் ஆட்டோ பிடிச்சி கனிமொழி வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம். உதயநிதி வீட்டில் ஆட்டோவும் இருக்காது, சைக்கிள் ரிக்ஷாவும் இருக்காது. இது அடுத்த ஆட்டம், அமித்ஷா ஆட்டம். இப்போ ஆட்டம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். இந்த ஆட்டம் அமித்ஷாவுடைய ஆட்டம் பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கு, தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறும். இதுதான் இப்போ இந்த 100% வெற்றி பெறும். இந்த ஃபார்முலா வந்து ஜெயிச்சிடும். இந்த ஃபார்முலா வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும். இதுதான் இனிமேல் எதிர்கால அரசியல். இதுதான், வேறு எதுவுமே தெரியல. ஜெயலலிதா தான் சொல்லும், முதலமைச்சர் நாட்கள் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளையே காணவில்லை. ஸ்டாலின் வருவார், நானும் சட்டசபையில் பார்த்துருக்கேன், பத்திரிகையாளர் மாவட்டத்திலிருந்து. பின்னாடி வரையில் வந்து உட்காருவார், கொஞ்சம் அப்படியே காணாமல் போயிடுவார். யார்? ஸ்டாலின். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த 2016 செத்து போச்சு அந்த அம்மா. அந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்கட்சிகளை கண்ணு கட்டிய தூரமே ஆளையாக காணாம ஒரே பிளாட்டாக இருக்க அந்த அம்மா சொல்லும். இதுதான் ஜெயலலிதா. அப்போ இப்படியெல்லாம் அரசியல் நடந்த இடம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இப்போ என்ன அரசியல் மாற்றம் நடக்க போகிறது? எடப்பாடியுடைய நிலை என்ன, விஜயுடைய நிலை என்ன, ஸ்டாலினுடைய நிலை எல்லாம் 1 மாத காலம், அதிகபட்சம் 2 மாத காலத்தில் முடிவுக்கு வந்துவிடும். தமிழக மக்கள் அவங்களுடைய ஆதரவை எந்த பக்கம் கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. இந்த வருஷம், அதாவது இந்த 2026 சட்டசபையுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது, யார் யாருடைய ஓட்டுகள் பிரிய போகுது, யார் யார் பக்கம் பலம் சேர்ந்துருக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆவலோடு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி இன்னும் எந்த அளவுக்கு நிலைச்சு நிற்க போகுது, இவங்களுடைய எப்படி எந்த அளவுக்கு கோட்டாக்கள்லாம் ஒருத்தரும் பிரிக்க போகிறாங்கன்றதும் ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை பக்கத்தில். நன்றி, வணக்கம்.